குளிச்ச பிறகு எதுக்கு தலையை துவட்டுறோம்? தெரியல, குளிக்கும் போதே துவட்ட முடியாதே. நோயாளி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, 2 இட்லியை கூட முழுசா சாப்பிட முடியல டாக்டர். அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, என்னாலே முழுசா 2 இட்லி சாப்பிட முடியாது, புட்டு புட்டு தான் சாப்பிடணும். ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் கிட்ட கேட்குறாங்க, டேய் ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடுடா. அதுக்கு 2வது நண்பன் சொல்றாங்க, என்கிட்ட சுத்தமா இல்லடா. அதுக்கு நண்பன் சொல்றாங்க, பரவாயில்ல குடு, நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். ஒரு நபர் இன்னொரு நபர் கிட்ட கேட்குறாங்க, இந்த ஊர்ல தங்க வீடு கிடைக்குமா? அதுக்கு 2வது நபர் சொல்றாங்க, கிடைக்காது, கூரை வீடு, ஓட்டு வீடு, மாடி வீடு தான் கிடைக்கும். காதல் ஒரு மழை மாதிரி, நனையும் போது சந்தோஷம், நனைந்த பின்பு ஜலதோஷம்தான். அப்பா மகன் கிட்ட கேட்குறாங்க, மகனே பரீட்சையில் எத்தனை கேள்வி வந்துச்சு? அதுக்கு மகன் 5 கேள்விப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்பா கேட்குறாங்க, நீ எத்தனை கேள்வியை விட்டுட்ட? அதுக்கு மகன் சொல்கிறான், முதல் 3ம் கடைசி 2ம். ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் கிட்ட சொல்றாங்க, டேய் என் ஜாதகப்படி எனக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தியாம். அதுக்கு 2வது நண்பன் சொல்றாங்க, இப்பவாது தெரியுதா நான் ஏன் ஜாதகத்தை நம்புறதில்லைன்னு. மனைவி கணவன் கிட்ட கேட்குறாங்க, என்னங்க ஏன் அடிக்கடி சமையல் ரூம் பக்கம் போறீங்க? அதுக்கு கணவன் சொல்றாங்க, டாக்டர் தான் சுகர் இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணிக்க சொன்னாரு, அதனால தான். வரலாறு வாத்தியார் மாணவன் கிட்ட கேட்குறாங்க, அக்பர் அரியணையில் ஏறியதும் என்ன செய்தார்? அதுக்கு மாணவன் சொல்றான், அரியணையில் உட்கார்ந்து கொண்டார். ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட கேட்குறாரு, இவன் தான் அவங்க கூட பிறந்த தம்பியா? அதுக்கு இந்த 2வது நபர் சொல்றாரு, இல்லை 3 வருஷம் லேட்டா பிறந்த தம்பி. ஒரு நபர் இன்னொரு நபர் கிட்ட சொல்றாங்க, நான் 5 வருஷமா இந்த பஸ்ஸில் தான் என் ஆஃபீஸுக்கு போறேன். அதுக்கு அந்த 2வது நபர் கேட்குறாங்க, அடே அப்பா அவ்வளவு தூரத்திலேயே இருக்கு உங்க ஆஃபீஸ்? ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் கிட்ட கேட்குறாங்க, மச்சான் என்னோட லவ்வருக்கு பிறந்த நாள்டா, என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? அதுக்கு இன்னொரு நண்பன் சொல்றாங்க, என்னோட ஃபோன் நம்பரை கொடுடா. திருமண வீட்டில் செருப்பை தொலைத்தவன் எழுதிய கவிதை. உள்ளே ஒரு ஜோடி சேர்ந்து விட்டது, வெளியே ஒரு ஜோடி பிரிந்து விட்டது. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கிட்ட கேட்குறா, ஏண்டி உன் புருஷனை செருப்பு வச்சு அடிக்கிறியாமே? அதுக்கு அந்த 2வது பொண்ணு சொல்றா, கட்டின புருஷனை எப்படிடி கை நீட்டி அடிக்கிறது, அதனால தான். ராமு சோமு கிட்ட சொல்றாங்க, நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவள் மாம்பழம் வேண்டுமென்றாள். அதுக்கு சுந்தரம் சொல்றாங்க, நல்ல வேளை நீ நகைக்கடையில நிக்கல. கால் தடுக்கும்போது அம்மா மற்றும் பொண்டாட்டிக்கான வித்தியாசம். பார்த்துப்பா கவனமா போ என்றால் அது அம்மா, கண் எங்க பின்மண்டையிலே இருக்கு என்றால் அது பொண்டாட்டி. அப்பா மகன் கிட்ட கேட்குறாங்க, உன் லட்சியம் என்னடா? அதுக்கு மகன் சொல்றான், என்னோட படிக்கிற பொண்ணு மைனாவை கல்யாணம் பண்ணிக்கிறது. அதுக்கு அப்பா அடுத்து சொல்றாங்க, இனிமேல் அந்த ஸ்கூல் பக்கமே போகக்கூடாது நீ. பெரியவர் ஒருத்தர் பையன் கிட்ட கேட்குறாங்க, மணி என்னப்பா? அதுக்கு பையன் சொல்றான், மணி பார்க்க தெரியாது. பெரியவர் கேட்குறாரு, இவ்வளவு படித்தும் மணி பார்க்க தெரியாதா? சரி, சின்ன முள்ளம் பெரிய முள்ளம் எங்க இருக்குன்னு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு பையன் சொல்றான், 2ம் வாட்சுக்குள்ளதான் இருக்கு. பார்த்து இவ்வளவு மெதுவா போகுதே, ஏண்டா டக்குன்னு இதுக்கு பேர் வச்சாங்களோ? ஆண்கள் குடித்தவுடனும் பெண்கள் குளித்தவுடனும் ஒட்டுமொத்த வேஷமும் கலைந்து விடுகிறது.
ஒரு லேடி மணின்னு ஒருத்தங்களுக்கு கால் பண்ணுறாங்க. மணி கேட்குறாங்க, ஹலோ யார் பேசுறது? அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, நான் செல்லம்மா பேசுகிறேன். மணி சொல்கிறாங்க, நான் மட்டும் என்ன கோவமாவா பேசுகிறேன், யாருன்னு சொல்லு. ஆசிரியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, படிக்கிற பசங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குனா போதும். அதுக்கு ஸ்டூடெண்ட் கேட்குறான், வீட்டிலையா காலேஜ்லையா சார்? ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட கேட்குறாங்க, மாப்பிள்ளையே முறைச்சிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு இன்னொரு நபர் சொல்கிறாங்க, ஏன்னா அவர் முறை மாப்பிள்ளை,